பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த காட்சியில நேரலையில் பார்க்கலாம்.
பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி. எவ்வளவு நேரத்துக்கு தொடங்கப்பட்டிருக்க வேண்டும், அங்க வேண்டும் வேண்டும் அப்படின்ற ஒரு குரலும் கேட்க முடியுது, என்ன கள தகவல்? பாலமேடு ஜல்லிக்கட்டு முழுக்க ஊர் மகாலிங்கம் மடம், சுவாமி மடம் இருக்கு. அந்த ஊர் மடத்தினுடைய கமிட்டி சார்பில் நடத்தப்படக்கூடிய ஒரு விழா. முழுக்க ஊர் மக்களினுடைய பங்கேற்று, கமிட்டியில ஊர்க்காரங்க தான் இருப்பாங்க. ஊர் மக்களுடைய ஏற்பு, அவங்களுடைய முழு ஏற்பாடுல, அவங்களுடைய முழு பங்களிப்புல தான் இந்த விழா அப்படிங்கிறது இங்கே நடத்தப்பட்டு இருக்குது. இதை அரசு மேற்பார்வை பண்ணி நடத்துறாங்க. இந்த ஆண்டு நாளைய தினம் அலங்காநல்லூருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும், இன்னைக்கு பாலமேட்டுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதை துவங்கி வைக்கிறதுக்கான திட்டமிடல்கள் செஞ்சனால இன்னைக்கு வழக்கமா 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் அப்படிங்கிறது இங்க துவங்கும். இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வர வழியில் எல்லாம் அவருக்கு அந்த வரவேற்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட நிலையில இப்பொழுது அந்த போட்டி அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் தாமதமா இருக்கு. 8:30 மணி ஆயிருக்கு. இன்னும் எவ்வளவு விரைவாக முடியுமோ இந்த மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் வந்திருக்கிறார். இப்போ அதை தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி, துணை முதலமைச்சர் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் இங்க வந்துருவாங்க. அவங்க வர்றதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. அதனால இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக இந்த போட்டி அப்படிங்கிறது முழுமையாக துவங்கிடும் அப்படின்னு இந்த பல நிலவரம் தெரியுது. ஏன்னா இந்த போட்டி துவங்கினதுக்கு பின்பாக இங்க இருக்கக்கூடிய ஊர் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட வேண்டியது இருக்குது. அந்த காளைகளை தொடர்ந்து அப்புறம் தான் போட்டி காளைகள் அவிழ்த்து விடப்படும். இங்க வீரர்கள் 600க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு முன்பு டோக்கன் கொடுத்திருக்காங்க. மாடுகளுக்கும் 1000 மாடுகளுக்கு டோக்கன் கொடுத்திருக்காங்க. எனவே போட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு மாலை 6:30 மணி வரைக்கும் கூட, வெளிச்சம் எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் வரைக்கும் கூட போட்டி நீடிப்பதற்கான சாத்தியங்கள் தெரியுது. ஏன்னா காலதாமதமா இருக்கிறதுனால பர்மிஷன் கொடுத்திருக்கக்கூடிய 1000 மாடுகளையும் அவிழ்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அதன் காரணமாக போட்டி நீடிக்கும். சுற்றுகளும் 12 சுற்றுகளுக்கு மேலாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சராசரியா ஒவ்வொரு சுற்றும் 1 மணி நேரம் நடத்தப்பட வேண்டிய நிலையில நேற்றைய தினம் கூட தாமதமானதன் காரணமாக சுற்றினுடைய நேரம் குறைக்கப்பட்டு நடத்தப்பட்டது. அந்த மாதிரியே இப்போ சுற்றினுடைய நேரம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மிக முக்கியமா அவ்வளவு வீரர்களையும் விளையாட வைக்க வேண்டியது இருக்கு. அதனுடைய தேவை கருதி இந்த போட்டியினுடைய காலமும் நீடிப்பதற்கான சாத்தியங்கள் தான் இப்போதைக்கு தெரியுது. தேவப்பிரியன், இந்த இடத்துல ஊருக்கு முதல் மரியாதை அளிக்கக்கூடிய பல்வேறு சமுதாயங்கள் இருக்கு, பல்வேறு கோயில்கள் இருக்கு. அந்த முக்கியமான கோயில்கள் சமுதாயங்கள் சார்பாக அங்க 7 மாடுகள் அழைத்து வரப்படுது. இப்போ ஊருக்கு முதல் மரியாதை அளிக்கக்கூடிய 7 மாடுகள். அந்த மாடுகளுக்கு முதல் மரியாதை அப்படிங்கிறது துணை முதலமைச்சர் முன்பாக கொடுக்கப்படும். அதுக்கு முன்னதாக இந்த முதல் சுற்றுல விளையாடக்கூடிய வீரர்களுக்கு அவங்களுடைய உறுதிமொழி, அதாவது காளைகளுக்கு எந்தவித இடையூறும் செய்யாம, அவங்களுக்கு எந்த ஊரும் விளைவிக்காம அரசு வகுத்த விதிமுறைகளை பின்பற்றி இந்த விளையாட்டை விளையாடுவோம் அப்படின்னு வீரர்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டியிருக்கு. அது மாவட்ட ஆட்சியர் அந்த உறுதிமொழியை முன்மொழிவாரு. அப்போ அந்த உறுதிமொழி ஏற்பதற்காக கோயில் கலை வகுத்துக்கிட்டு தான் அந்த விழா துவங்க இருக்குது. முதல் பரிசு பெறக்கூடியவங்களுக்கு, முதல் பரிசு பெறக்கூடிய இந்த முதல் சிறந்த காளையினுடைய உரிமையாளருக்கு டாக்ஸ் வழங்கப்படுது. முதல் வீரருக்கு கார் வழங்கப்படுது. 2ஆம் வீரருக்கு பைக், ஒரு இருசக்கர வாகனமும், 2ஆம் காளைக்கு பசு கன்றுடன் கூடிய நாட்டு பசுமாறு கொடுக்குறாங்க. இப்படியாக முழு ஏற்பாடுகளும் முடிந்து இந்த இடத்துல போட்டி துவங்குவதற்கு முழுமையாக தயாராகி நிற்குது. இந்த மாடுகள் வைக்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் கொடி வசதித்த அடுத்த கணம் இந்த போட்டியானது துவங்கும். அதுக்கான தயாரெல்லாம் முழுமையாக தயாராகிருக்கு. வழிநடத்துல அவர் தங்கியிருக்கூடிய டோட்டல் மதுரை நகர்ல இருந்து பாலமேட்டுக்கு வரவருக்கு 25 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இந்த 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவருக்கு வரக்கூடிய துணை முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக கட்சி தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டதுனால இந்த வரவேற்பு நிகழ்வு எல்லாம் ஒவ்வொன்றாக முடித்து துணை முதலமைச்சர் பாலமேடு பகுதியில இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு தென்மண்டல ஐஜி இதேந்திர புதரியினுடைய 2500க்கும் மேற்பட்ட போலீசார் முழு பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. கடந்த ஆண்டுகளில் சிறு அசம்பாவிதங்கள் கூட ஏற்படக்கூடாது அப்படிங்கிற இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டது. வீரர்களையும் மிக தெளிவாக அவங்களுக்கான பரிசோதனைகளும் காளைகளுக்கான பரிசோதனைகளும் காலையிலேயே முடிந்து அந்த முதல் சுற்றுக்கான காளைகள் வீரர்களுக்கான பரிசோதனை முடிந்து அவங்களும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் வந்ததுக்கு உடனடியாக இந்த போட்டி அப்படிங்கிறது துவங்குவதற்கு காத்துக்கிட்டு. மாடுபிடி வீரர்களுக்கு எது போன்ற பரிசோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தற்போது எத்தனை அனைவரும் தகுதியானவர்களா, உடல் தகுதி என்பது நிரூபிக்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க அனுமதிக்கப்படுவார்களா?
ஆமா, அவங்க வந்து இப்போ 60 வீரர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கவில்லை. அவங்க இப்போ முதல் கட்டமா முதல் 2 சுற்றுக்கான 100 வீரர்களுக்கு பரிசோதனை இருக்காங்க. அது 10 பேரை வந்து தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க. அது கூடுதல் எடை இருக்கும், அப்புறம் குறைந்த எடை இருக்கும், வீரர்களுக்கு ஏதாவது உடல்நல உபாதைகள் இருக்கும், காயம் இருக்கலாம், அல்லது மது அருந்தி இருக்கலாம். இப்படியாக பல்வேறு காரணங்கள் அவங்களுடைய பிபி பிளட் பிரஷர் இதெல்லாம் லோவா இருக்கு, அதெல்லாம் சரியாக கட்டணும். அதன் அடிப்படையில் தான் வீரர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அப்படித்தான் இப்ப முதல் 2 சுற்றுக்கான வீரர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. வணிகத்துக்காக இந்த பாலமேடுடைய பேருந்து நிலையத்துடைய நுழைவு பகுதிகளில் வந்து பெரிய அளவுக்கான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் கடந்துதான் அந்த வரவேற்புகள்லாம் ஏற்றுதான் முதலமைச்சர் வந்துட்டு இடத்துக்கு காலைகளுக்கும் அதே மாதிரியாக பரிசோதனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது, பரிசோதனை செய்யப்படுது. 100க்கும் மேற்பட்ட காலைகளுக்கு பரிசோதனை ஒரு கணக்கிட்டாங்க. இதுல காலைகளுக்கு பரிசோதனை செய்யும் போது அவங்களையும் மாட்டு உரிமையாளர் மாட்டுடைய கொம்பு எதுவும் கொம்பு பூர்த்தியா இருக்கிறான், மாட்டினுடைய உயரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறான். டோக்கன் ரொம்ப முக்கியமான அந்த டோக்கன் நடைமுறை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்ட அண்மை ஆண்டுகள்ல. ஏன்னா அந்த டோக்கன் மூலமாகத்தான் இந்த முறைகேடுகளை முழுமையா தவிர்க்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இங்க ஆள்மாட்டம் நடக்குது, வேற யாராவது டிஷர்ட்டை மாற்றி போட்டு வீரர்கள் விளையாடுறாங்க அப்படின்னா அதையும் டோக்கன் மூலமாகவே அவங்க வெளியேற்ற வாய்ப்புகளை இந்த டோக்கன் நடைமுறை உருவாக்கி கொடுத்திருக்கு. அதனால அதன்படிதான் இப்ப காளைகளும் அனுமதிக்கப்படுது. அவங்க முன்பதிவு செஞ்சிருந்தவங்க தான் வந்திருக்காங்களா, இந்த காளை தான் வந்திருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து பரிசோதனை செஞ்சு ஆய்வு செஞ்சுதான் காளைகளுக்கான அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த முதல் மரியாதை பெறக்கூடிய இந்த பிறவி ஊர் மற்றும் கோவில் சார்பில் இருக்கிற 7 காளைகள் வந்து அழைத்து வரப்பட்டிருக்கு. 7மே அழைத்து வரப்பட்டு அந்த வாடி பகுதியில மாடு விளையாண்டு வெளியேறக்கூடிய அந்த மஞ்சமலை ஆற்று பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. துணை முதலமைச்சர் வருகைக்காக இந்த முழுமையான களம் காத்துக்கிட்டு இருக்கு. சுமார் 1.5 மணி நேரமாக இதனுடைய இதுவரை வந்து வராத நிலையில இந்த காத்திருப்பு அப்படின்னு தொடர்ந்துட்டு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மஞ்சமலை ஆற்று இந்த பாலமேடு வாடிவாசலே வந்து ரொம்ப தனித்துவமான அமைப்பு கொண்டது. காரணம் இதனுடைய பரந்து இது வந்து மற்ற இடங்கள்ல இருக்கிற போல வாடிவாசலுக்குன்னு உருவாக்கப்பட்ட இடம் கிடையாது. இது ஆறு, இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான மழை காலங்கள்ல இந்த மஞ்சமலை ஆற்றுல வெள்ளங்கள் தண்ணி வரும். அப்படி வரக்கூடிய ஆற்றுலதான் அவங்க வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துறாங்க. அந்த வாடிவாசலை வச்சு அந்த போட்டி நடக்கூடிய இடம்ன்றதுனால நல்ல பறந்து விழுந்து நல்ல விசாலமான ஒரு இடம். அதனால இந்த இடத்துல விளையாடுறதுக்கு மாடுகள் துணி விடுறத பாக்குறதுக்கு வீரர்கள் விளையாடுறத பாக்குறதுக்கே வந்து ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். அப்புறம் பார்வையாளர்கள் வந்து ஒரு இவ்வளவு பார்வையாளர்கள் பக்கத்துல வந்து அமர முடியாது. இந்த இடத்தினுடைய எதிர் வசதி காரணமாக பெரும்பாலான ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர முடியும். அதனால 4 முழுக்க போட்டியை பார்க்க முடியுங்கிறது ஒரு கூடுதல் வசதி. அந்த ஏற்பாடுகள் காரணமாக தான் இந்த இடத்துல வந்து அதிகமான பார்வையாளர்கள் வருவாங்க. வெளிநாட்டு வெளிமாநில சில பிரபலங்கள், திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள்லாம் கூட இங்க வந்து இந்த போட்டியை பார்ப்பாங்க. அவங்க பார்க்கக்கூடியவங்க வந்து வீரர்களை நேரடியா உற்சாகப்படுத்துவாங்க. நம்ம டிவியில எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படி இல்லை, இது நேரடியா களத்துல அவங்களுடைய கைதட்டலும் அவங்களுடைய விசில் சத்தமும் அவங்களுடைய உற்சாக கூக்குரலும் தான் வீரர்களுக்கு வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் காலைகளை பிடிப்பதற்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படியான அந்த இடம் வந்து கூடுதல் வெற்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். வெற்றி தொடர்ந்து இணைப்பு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர்